எந்த ஊரில் திருவிழா பார்த்தாலும் எங்கள் ஊர் ஆய்க்குடி திருவிழா மாதிரி வராது. திருச்செந்தூருக்கு அடுத்து ஆய்க்குடி தான். இந்த ஊரில் திருச்செந்தூரில் கடல் அலை எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த ஊரில் மக்கள் அலை இருக்கும். ஆனால் எங்கள் ஊர் பெருமாள் முருகப்பெருமாள் ரொம்ப விசேஷமானவர். இவரை கும்பிட்டு நீங்கள் சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா நான் படியில் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அவங்க மடியை விரித்து இலை வாங்கி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு உருண்டை சோறு வாங்கி படியை கழுவி இந்த படியில் சட்னி ஊற்றி அந்த உருண்டையை உருட்டி வச்சு பிறங்கையை கெட்டி வாயால் கவ்வி சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது மறு வருஷம் போன வருஷம் இருந்ததில் இந்த வருஷம் 4 பேருக்கு குழந்தை கிடச்சிருக்கு. ஆனால் மறக்காமல் யாருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா இந்த ஊருக்கு நீங்கள் வாங்க. சென்னையிலேருந்து வராங்க, ஃபாரின்லேருந்து வராங்க. திருச்செந்தூரை மாதிரி இப்போ எங்கள் ஊர் குட்டி திருச்செந்தூர்னு அழைக்கப்படுகிறது. இந்த ஊர் பாலகன் அவ்வளோ ஒரு விசேஷமானவர். மறு வருஷம் பாலகனாக போய் பிறக்காரு, எல்லாருக்கும் பாலமுருகனாக பிறக்காரு. ரொம்ப விசேஷமானவர். நன்றி. எந்த ஊரில் திருவிழா பார்த்தாலும் எங்கள் ஊர் ஆய்க்குடி திருவிழா மாதிரி வராது. திருச்செந்தூருக்கு அடுத்து ஆய்க்குடி தான். இந்த ஊரில் திருச்செந்தூரில் கடல் அலை எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த ஊரில் மக்கள் அலை இருக்கும். ஆனால் எங்கள் ஊர் பெருமாள் முருகப்பெருமாள் ரொம்ப விசேஷமானவர். இவரை கும்பிட்டு நீங்கள் சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா நான் படியில் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அவங்க மடியை விரித்து இலை வாங்கி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு உருண்டை சோறு வாங்கி படியை கழுவி இந்த படியில் சட்னி ஊற்றி அந்த உருண்டையை உருட்டி வச்சு பிறங்கையை கெட்டி வாயால் கவ்வி சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது மறு வருஷம் போன வருஷம் இருந்ததில் இந்த வருஷம் 4 பேருக்கு குழந்தை கிடச்சிருக்கு. ஆனால் மறக்காமல் யாருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா இந்த ஊருக்கு நீங்கள் வாங்க. சென்னையிலேருந்து வராங்க, ஃபாரின்லேருந்து வராங்க. திருச்செந்தூரை மாதிரி இப்போ எங்கள் ஊர் குட்டி திருச்செந்தூர்னு அழைக்கப்படுகிறது. இந்த ஊர் பாலகன் அவ்வளோ ஒரு விசேஷமானவர். மறு வருஷம் பாலகனாக போய் பிறக்காரு, எல்லாருக்கும் பாலமுருகனாக பிறக்காரு. ரொம்ப விசேஷமானவர். நன்றி.